morning. Now we are going to see new lesson from the civics. Lesson name Forms of the Government and Democracy. So what are the types of the government we are following in the world and democracy? என்ன மக்களாட்சி இருக்குது, என்னென்ன வகையான கவர்மெண்ட்லாம் வேர்ல்டில் பயன்படுத்துகிறாங்க, அது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த லெசன். We are going to learn from this lesson how the various forms of the government have developed globally. Actually, what we are going, இந்த லெசன் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, என்னென்ன வகையான கவர்மெண்ட், என்னென்ன வகையான அரசாங்க முறைகள் வந்து குளோபலி வேர்ல்டு லெவலில் இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டுடே மெனி கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஃபாலோயிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த கவர்மெண்ட். எவ்ரி கண்ட்ரி they are following different types of the government. ஒவ்வொரு நாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கவர்மெண்ட்டு இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுகிறது. பட் மாடர்ன் வேர்ல்ட் ப்ரிப்பர்ஸ் டெமோக்ரஸி. பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி நவ் வி ஆர் ஃபாலோயிங் டெமோக்ரஸி ஒன்லி. டெமோக்ரஸி மீன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட் தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த லெசன். வாட் இஸ் த இன்ட்ரொடக்ஷன்னா, மெனி கண்ட்ரி ஃபாலோ த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த கவர்மெண்ட்டு. பட் த மாடர்ன் வேர்ல்டு ப்ரிப்பர் டெமோக்ரஸி. ஏன்னா இந்த இன்னைக்கு உலகத்தில் டெமோக்ரஸி தான் அதிகம் வந்து இருக்கு. ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் டு டெமோக்ரஸி. ஓகே, நவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். நவ் த கம் டு த லெசன் டாபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். த கவர்னன்ஸ் ஆஃப் நேஷன் டிஃபர் சிக்னிஃபிகன்ட்லி பேஸ்ட் ஆன் த ஹூ ஹேஸ் பவர். ஒரு நாட்டில் ஆளக்கூடிய அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டை பொறுத்து வித்தியாசமாக இருக்குது. Not follow every country but the same type of the government. So each and every government has differ of the world. Well level பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கான ஒவ்வொரு அரசாங்க முறைகள் வெவ்வேறாக இருக்கிறது. There are different forms of the government. They are following the world. What are the different forms of the government mean? Aristocracy, monarchy, autocracy, oligarchy, theocracy, democracy and republic. These are forms of the government. What are the different forms of the government mean? This is I now list out it. Aristo, monarchy, autocracy, oligarchy, theocracy and democracy and republic. Now one by one I will discuss the forms of the government. First one, aristocracy. Aristocracy means a form of government in which power is hands of small privileged ruling class, that means nobles. This type of the government who is ruling their country, ruling class people only. பெரிய பணக்கார குடும்பம், நல்ல உயர்ந்த பணக்கார குடும்பம் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அந்த நாடுகளை ஆட்சி செய்வாங்க. தட் பர்டிகுலர் கண்ட்ரி தேர் ரூலிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டம். யுனைடெட் கிங்டம் உங்களுக்கு தெரியும். இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா எலிசபெத் ராணி சொல்லுவாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின்லேயும் இதே பேருக்கு ஃபாலோ தான் பண்ணுறாங்க. ஸோ வாட் யூ மீன் பை அரிஸ்டோக்ராசினா, a form of the government is which power is hands of small privileges ruling classes. ஒரு குறிப்பிட்ட சலுகைகளுடைய நல்ல பணக்கார வசதி படைத்த நோபல்ஸ்னு உயர்குடி மக்கள் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ரூலிங் மெத்தடுக்கு பேர் தான் அரிஸ்டோக்ராசி. அந்த நாட்டுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் வித் அவங்களுடைய பர்மிஷன், அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ such a type of the government we call as the aristocracy. For example, United Kingdom they are following still at present days. இப்போ கூட அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்பெயின் நாடுகளே அந்த அரிஸ்டோக்ராசி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. செகண்ட் டைப் ஆஃப் த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோனார்கி. எஸ், வாட் யூ மீன் பை மோனார்கி? A system of government in which one person region supreme, usually a king or a queen. The system of government in which one person region, ஒரு நாடானது ஒரு குறிப்பிட்ட மனிதன்கிட்ட அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள அந்த ஒரு பர்சன் கிட்ட தான் இருக்கும். இட் மேபி a king or a queen. அது ராஜா கிட்ட இருக்கலாம் அல்லது ராணி கிட்ட இருக்கலாம். அவங்களுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய மெத்தட் ரூலிங் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா மோனார்கின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் த கண்ட்ரி ஃபாலோயிங் monarchy method mean? Bhutan, Oman, Gidar, such country they are following the monarchy. What do you mean by monarchy? The system of government. இந்த வகையான கவர்மெண்ட் எப்படின்னா ஒன் பர்சன் ரீஜன் சுப்ரீம், எல்லாமே அவங்க தான் என்ன முடியும். he or she take the every responsibility, every action, every power, law and order, everything created by one person.
that may be a king or the queen. Such method we called as a monarchy. ஒரு நாட்டுடைய ராஜாவோ இல்லை ராணியமே ஆட்சி செய்கிறாங்கன்னா அந்த மெத்தடுக்கு பேர் தான் மோனார்க்கின்னு பண்ணுவோம். வாட் ஆர் த கண்ட்ரி ஃபாலோடு லிஸ்டோடு ஆல்ரெடி அகைன் ரிமெம்பர் நவ் பூட்டான், ஓமன், கிதார் போன்ற கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணப்படுகிறது. ஸோ வாட் வி ஆர் டிஸ்கஸ், அரிஸ்டோக்ராசி மீன் ஒன் ரூலிங் கிளாஸஸ் பீப்புள், பெரிய உயர்ந்த பணக்காரர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் அரிஸ்டோக்ராசின்னு பேர். மோனார்க்னா இட் மேபி a queen or king ஆட்சி சொன்னால் மோனார்க்கின் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் தேர்ட் மெத்தட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்னா ஆட்டோக்ரஸி. Autocracy means a system of government by one person with absolute power. ஒரே ஒரு ஆள் தான் ஆட்சி செய்வோம். There is no opposite party. There is only one person with absolute power mean autocracy. Autocracyன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு தான் ஆட்சி செய்வோம். Only one person will rule the country with absolute power. எல்லா அதிகாரமும் அவங்க கையில் தான் இருக்கும். So such kind of the government we called as a autocracy அப்படின்னு சொல்லுவாங்க. What are the country now following mean? North Korea, Saudi Arabia. North Korea and Saudi Arabia. For such country, a similar country, they are following autocracy government. So what is the discussion? Aristocracy means nobles ruling only. Monarchy means queen or king ruling method. Autocracy means one person with the absolute power. So the three type of the forms of the government we are discussed. Another type of the government, oligarchy. Oligarchy means very simple. A small group of people having control of the country or organization. இங்கே வந்து ஒன் பர்சனோ அல்லது குயினோ கிங் அப்படிலாம் இல்லை, ஒரு குரூப், ஸ்மால் குரூப் ஆஃப் த பீப்புள், மொத்த பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள் சேர்ந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுவாங்க அல்லது ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. சச் டைப் ஆஃப் த கவர்மெண்ட் வி கால்ட் as the oligarchy. Okay, a small group of not a one person, not a two person or a higher people. Here ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்லி, ஒரு குரூப் சேர்ந்து அந்த நாட்டை ஆட்சி செய்கிறாங்கன்னா அது பேர் ஆலியோகிரசி. ஃபார் வாட் ஆர் த கண்ட்ரி தே ஆர் ஃபாலோயிங் மீன் ஃபார்மர் சோவியத் யூனியன், ரஷ்யா, முன்னால் இந்த ரஷ்யா, இப்போ இருந்த ரஷ்யாவில் ஃபார்மர் சோவியத் ரஷ்யா, சைனா, வெனிசுலா, நார்த் கொரியா. ஸோ இன் திஸ் கண்ட்ரி தே ஆர் ஃபாலோயிங் த ஆலியோகிரசி மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், தியோக்ரஸி மெத்தட். வாட் இஸ் தட்? தியோக்ரஸி. வாட் யூ மீன் பை தியோக்ரஸி மீன் a system of government in which religious doctrine form the basic of government headed by priests who rule in the name of God or proclaim himself as a God. Theocracy ஒரு நாட்டை, ஒரு கண்ட்ரியை only the religious people, religious leader head இருக்காங்க இல்லையா, மத தலைவர்கள், அவங்க மட்டும் ஆட்சி செய்வாங்க. எப்படி சொல்ல, they are declared as God of the world. உலகத்துக்கு நாங்கள் தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க ஆட்சி செய்வாங்க. ஸோ such kind of the government we called as the theocracy. தியோக்ரஸினா இதுதான், புரியுதா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி இந்து ஆர் முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டிக்கனில் போப் ஆண்டவர் இருக்கு இல்லையா, போப், அந்த போப் ஆண்டவர் தான் என்ன பண்ண அந்த நாட்டையே ரூல் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கவர்மெண்ட்டுக்கு மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லணும்னா தியோக்ரஸி. தியோக்ரஸினா ஒரு மத தலைவர்கள் மத கொள்கையின் அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி தான் தான் அந்த நாட்டினுடைய கடவுள், அந்த காட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணிவிட்டு சொன்ன மெத்தடு அந்த ரூல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெத்தடுக்கு பேர் தானேன்னு கேட்டிங்கன்னா தியோக்ரஸி மெத்தட். ஸோ விச் கண்ட்ரி ஃபாலோ, எந்த கண்ட்ரி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேட்டிகன் என்ற ஒரு நாடு இருக்குது இல்லையா, அங்கே போப்பாண்டவர் தான் ரூல் பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் த தியோக்ரஸி மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், டெமோக்ரஸி. Democracy is very simple, a system of government in which eligible member in population vote elect the representative and the party or individual who obtain the majority of the vote form the government. Democracy means the people only most powerful organ because they are elect the representative. மக்களாட்சியில் பார்த்தா மக்கள் தான் முக்கியமான, அவங்க தான் என்ன பண்ணாங்க, they are elect the representative. அவங்களுக்கு they are put their vote, உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. So any party, which party get a more maximum seat in the election, general election or any election, mean that party can rule the government or form the government. So this is called as a democracy. Democracy na enna kettina idhaan makkal, that people is the main organ of the democracy because they are elected representative by their vote. avanga vote மூலமா அவங்க தேர்ந்தெடுக்கறாங்க. And sometimes the individual or party may be after the majority of the election they form the government. Such a type of the government we call as the democracy. In which country, what are the country they are following democracy mean
India, USA, France, India, America, France, போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி they are following. Even our country also, நம்ம நாடு கூட வந்து டெமோக்ரஸி தான், because we are elected our representatives. The next topic, republic. Another type of the government, republic. The state in which supreme power is held by the people, their elected representative, which has elected or nominated president rather than monarchy. நம்மளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த அமாங் த ரெப்ரசன்டேட்டிவ் they are elected one person as the head of the country, like monarchy எப்படி கிங் ஒரு குயினாக அதுமாரி இல்லாமல் people elected as the representative, among the representative they are elected as or nominated president of the country. So this method we called as, this type of the government we called as, what is that? Republic. So what are the country? India and Australia, they are following republic pattern, but America democracy pattern, but Australia republic pattern they are following. Okay, listen now. Next another an information given. Listen. So now we are discussed varieties, other types of the government, then democracy types of the government they followed in the world. என்னென்ன கண்ட்ரிலாம் வந்து என்னென்ன கவர்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன், தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். த டேர்ம் ரிப்பப்ளிக் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின் 500 BC in the Rome. இந்த வேர்டு ரிப்பப்ளிக் என்ற வார்த்தை 500 ஆண்டுகளுக்கு BC ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட வார்த்தை. வேர் இட் ஃபர்ஸ்ட் இஸ் காயின் மீன் ரோம். It is derived from res publica. இந்த வார்த்தை res publica என்ற லத்தீன் வேர்டுலேருந்து derived ஆச்சு, meaning public matter. Republic means what? Public matter. So what do you understand from the information mean? That the term republic first where used or which year in 500 BC, where Rome. Actually the word derived from Latin word res publica என்ற வேர்ட்லேருந்து உருவானது. That is what is the meaning? Public matter. So this is the information about the box. Then one more information I am going to give. Listen, India became the republic on 26 January 1950. India எப்போ குடியரசு ஆச்சுன்னா 1950 ஜனவரி 26. பட் வாட் யூ கன்ஃபியூஸ்னா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் 1947 August 15. பட் ஹியர் இந்தியா பிகேம் த ரிப்பப்ளிக் ஆன் 26 January 1950. It's governed accordance with the constitution adopted on 26 November 1945. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை அடாப்டட் பண்ணுறாங்க. அடாப்டட்னா அக்செப்டட். எப்போ ஏற்றுக்கினாங்க கேட்டிங்கன்னா இந்தியாவில் 1949 November 26. The next year 1950 January 26 our constitution came into the force on, came to the யூஷுவல் லைஃப், அதாவது நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேரலம்னா எப்போ இந்தியா ரிப்பப்ளிக் ஆச்சு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யூ வாண்ட் டு நோ த ரிப்பப்ளிக் டே ஆஃப் இந்தியா. Then which year India adopted our Indian constitution, then which year India came into force, Indian constitution came into force, and the detail மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும்.